வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரெடிகாசி சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. மனோஜ் இன்னொரு பிரான்ச் ஆரம்பிக்கிறதுக்கு இடம் பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்க. அதை பற்றி விஜயா கேட்க, டேய் உங்ககிட்ட பணம் இருக்கான்னு கேட்குறாரு அண்ணாமலை. தடவை ஆரம்பிக்கிறதுக்கே ஜீவா திருப்பி கொடுத்த உன்னோட பணத்தை தான் எடுத்துட்டு போனாங்க. இப்ப யார்கிட்ட இருந்துடா எடுக்கிறீங்கன்னு முத்து கேட்டு விட்டுடுறாரு. உடனே ரோஹிணி மகாராணி வரிஞ்சு கட்டிட்டு வர்றாங்க. முத்து, அப்படி நாங்க ஒண்ணு யாரோட பணத்தையும் எடுக்கிறவங்க இல்ல அப்படின்னு வெக்கமே இல்லாம சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல விஷயம் சொன்னா இப்படிதான் பேசுவீங்களா அங்கிள்? பாருங்க அங்கிள் எப்படி பேசிட்டு இருக்காருன்னு அப்படின்னு ரோஹிணி சொல்ல, டேய் அப்படின்னு அண்ணாமலையை ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே, அப்பா நான் அமைதி ஆயிக்கிறேன்ப்பா அப்படின்னு பவ்யமா எல்கேஜி ஸ்டூடெண்ட் மாதிரி தலை குனிஞ்சு நின்னுக்கிறாரு முத்து. உட்கார்ற விஜயா தான் பக்கத்துல உட்கார்ந்துருக்க மனோஜை பார்த்து, மனோஜ் அப்பா சொல்ற மாதிரி அதுக்கெல்லாம் நிறைய செலவாங்குல்லன்னு கேக்குறாங்க. அதுக்கு தாம்மா ஒரு பார்ட்னரை சேர்த்துருக்கேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல, பார்ட்னரா யாரு அப்படின்னு விஜயா கேட்க, ரோஹிணியோட ஃப்ரெண்டு மகேஸ்வரி அப்படின்னு மனோஜ் சொல்ல, ஆ அன்னைக்கு கூட ஒரு நாள் நான் பார்த்தேனே அப்படின்னு விஜயா சொல்ல, அவங்களோட ஹஸ்பண்ட் தான். அவர் ஏற்கனவே வேற பிசினஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்ப என் கூட சேர்ந்து ஷோரூம் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவர் தான் முழுசா காசு போடுறாருமா. ஆல்ரெடி இந்த பிசினஸ்ல எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால டீலர்ஸை எனக்கு தெரியும் அப்படின்னு அவர் சொல்ல சொல்ல விஜயா பெருமையா கேட்டுட்டு இருக்காங்க. அதே பெருமையோட திரும்புற மனோஜ், நம்ம ஷோரூமுக்கும் நல்ல பேர் இருக்கு, அதனால அவர் கூட சேர்ந்து ஒர்க்கிங் பார்ட்னரா இருந்தாலே போதும் அப்படின்னு மனோஜ் சொல்ல, விஜயா ரொம்ப பேராசையும் பெருமையுமா, ஓ அப்படியா, நல்ல விஷயம்டா அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்க. உடனே ரோஹிணி புன்னகை மண்ணியா மாறி ஆன்டின்னு கூப்பிட விஜயா திரும்பி பார்க்குறாங்க. நான் மகேஸ்வரியோட ஹஸ்பண்டோட பேசி பார்ட்னர் ஆகுங்கன்னு சொன்னேன், அவரும் சரின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்ல விஜயா ரோஹிணியை பார்த்துட்டு இருக்காங்க. மாட்டிக்கிட்ட அடுத்த ஆள் மொட்டை அடிக்க, இன்னொரு பிரான்ச் இருந்தா நமக்கும் நல்லது தானே. இந்த மாதிரி ஷோரூம்கெல்லாம் எத்தனை பிரான்ச் இருக்கோ அவ்வளவு நல்லது. அப்புறம் நமக்கு நிறைய ஸ்டாக் சேர்றது, அப்புறம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் விற்காம இருக்கிறது, இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே வராம இருக்கும். அதனால என் ஃப்ரெண்டு மகேஸ்வரியோட ஹஸ்பண்ட் கிட்ட பேசி அவரை பார்ட்னரா ஜாயின் பண்ண சொல்லிட்டேன் ஆன்டி அப்படின்னு காதுல இருந்து காது வரலும் சிரிச்சிட்டு சொல்றாங்க ரோஹிணி. ஆமா ஆமா, ஒண்ணும் இல்லாம வந்தவ தானே நீ, அப்ப இதெல்லாம் செஞ்சுதானே ஆகணும் அப்படின்னு ரோஹிணியோட ஆனந்தத்துல 1/2 லிட்டர் ஆசிட்ட ஊத்துறாங்க விஜயா. ரோஹிணியோட முகம் பழத்தை தவறிட்ட குரங்கு முகம் மாதிரியே மாறிடுது. விஜயா, நல்லதே பேச மாட்டியா? இங்க பாரு, நல்ல விஷயம் சொல்லும் போது அவ மனசு நோகிற மாதிரி எதுக்கு பேசுற அப்படிங்கிற அண்ணாமலை ரோஹிணி கிட்ட திரும்பி, ரோஹிணி மனோஜ் தனியா இருக்கிறவர்களும் எந்த வேலையும் உருப்படியா செய்யல அப்படின்னு அவரு சொல்லிக்கிட்டு இருக்க. ஆமா ஆமா, கிடைக்கிற வேலையும் விட்டுட்டு தானேப்பா ஓடி வருவான் அப்படின்னு முத்து பாயிண்ட் எடுத்து கொடுக்குறாரு. ஏண்டா அடங்கவே மாட்டியான்னு அண்ணாமலை பார்க்க, ஓகேப்பா நான் சும்மா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன், ஆனா என் வாய் சும்மா இருக்க மாட்டேங்குதே அப்படின்னு வாயை இறுக்கி மூடிட்டு திரும்பிக்கிறாரு முத்து. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் தொழில கால் ஊனி நிக்கிறான் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, அப்படியே 6 இன்ச்சுக்கு சிரிக்கிறாங்க ரோஹிணி. தனியா பிரான்ச் ஆரம்பிக்கிறது ரிஸ்கா தானே இருக்கும், இந்த மாதிரி யாரோடையாவது கூட்டு சேர்ந்து பண்ணினா கண்டிப்பா அடுத்த லெவலுக்கு போலாம் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, ரோஹிணியும் மனோஜும் சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காங்க. அப்பா மலேசியாவில் பெரிய பணக்காரன்னு சொல்லி தானே வீட்டுக்குள்ள வந்தவ, அப்ப நீ இதெல்லாம் பண்ணி தானே ஆகணும். இதுக்கு அந்த பூ கட்டுறவளே பரவாயில்ல, ஏதேதோ டெக்கரேஷன்லாம் பண்ணி சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்க. முத்துவுக்கு சுறுசுறுன்னு கோவம் வந்துடுது. அப்பா இப்ப எதுக்குப்பா அம்மா தேவையில்லாம மீனாவை இழுத்துட்டு இருக்காங்க, அப்புறம் என் வாய் சும்மா இருக்காது அப்படின்னு சொல்ல, ஏங்க நான் அவளை நல்ல விதமா தானேங்க சொன்னேங்கிறாங்க விஜயா. இதுக்கு பேர் தான்ப்பா வஞ்ச புகழ்ச்சி அப்படின்னு முத்து விஜயாவை முறைக்க, ரோஹிணி விஜயாவை முறைச்சுக்கிட்டு இருக்காங்க. விஜயா, நீ எப்ப யார புகழுவ யாரை எப்ப தூக்கி போடுவேன்னு எனக்கு தெரியாது, இப்ப எதுக்கு மீனாவை பத்தி பேசுற? ரோஹிணி ஒரு நல்ல விஷயம் சொல்லி இருக்கா, அதை பாராட்டுறதை விட்டுட்டு எதுக்கு மீனாவையும் ரோஹிணியையும் கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு அண்ணாமலை கேட்க, ஆமா எதுனாலும் வந்துருவார் என்னை குறை சொல்றதுக்கு அப்படின்னு முகத்தை சுட்டு போன கத்திரிக்காய் மாதிரி வச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க விஜயா. அம்மா இந்த ஐடியா கூட ரோஹிணி கொடுத்ததுதாம்மா அப்படின்னு மனோஜ் சொல்ல, எப்படியோ வாயை திறந்து எனக்காக ஒரு வார்த்தை பேசிட்டியே அப்படின்னு பாக்குறாங்க ரோஹிணி. அப்போ மீனா வீட்டுக்குள்ள வர வாமாங்கிறாரு அண்ணாமலை. மகாராணி ஊரை சுத்திட்டு வந்துட்டாங்க அப்படின்னு விஜயா சொல்ல, ஏற்கனவே கடுப்புல இருக்க மீனா, அத்தை நான் ஒன்றும் ஊரெல்லாம் சுத்த போகல அத்தை, என் வேலையை தான் பார்த்துட்டு வர்றேன் அப்படின்னு தேவையில்லாம விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன வாய் நீளுது அப்படின்னு விஜயா கேட்க, உங்களை விட ஒன்றும் வாய் நீளல அப்படின்னு மீனாவுக்காக முத்து பதில் சொல்லிடுறாரு. அம்மா
உங்க அம்மாவோட கடை விஷயம் என்னாச்சு அப்படின்னு அண்ணாமலை கேட்க, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு மாமா. அம்மாவோட கடையை திரும்ப வைக்கிறதுக்கான ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. திரும்ப கிடைச்சிடும்னு நம்புறேன் அப்படின்னு மீனா சொல்ல, கவலைப்படாதம்மா, எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும். அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்னு அண்ணாமலை கேட்க, கடை போனதுல இருந்து ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க மாமா. அதுவும் அந்த கரும்பு ஜூஸ் கடை அப்பாவோட ஞாபகமா இருந்துச்சு. அதை எடுத்ததுனால தான் அம்மா ரொம்ப உடஞ்சு போயிட்டாங்க. இப்ப அது திரும்ப வர்ற மாதிரி இருக்கிறதுனால பரவாயில்ல மாமா, ஓரளவுக்கு நல்லா இருக்காங்க அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க. விஜயா, ஆமா, இதுங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப அவசியங்கிற மாதிரி பாக்குறவங்க, ஆமா, பெரிய கிரானைட் ஃபேக்டரி, அதுல அப்பா நினைவு வேற இருக்கான் அப்படின்னு சொல்ல எல்லாருமே விஜயாவை பாக்குறாங்க. அநேகமா இந்த மாதிரி வாய் பேசுற பழக்கம் விஜயா கிட்ட இருந்து தான் முத்துக்கு வந்திருக்கும் போல இருக்கு. என்ன விஜயா ஒரு மாதிரி பேசினா முத்து இன்னொரு மாதிரி வெடுக்கு வெடுக்குன்னு தான் பேசி விட்டுடுறாரு. அவ பேசுறத விடுமா, கடையை எப்ப திருப்பி கொடுக்குறேன்னாங்க அப்படின்னு அண்ணாமலை கேட்க, சீதாவோட வீட்டுக்காரர் அருண் தான் மேலதிகாரிங்க கிட்ட பேசி ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காருங்க மாமா அப்படின்னு மீனா சொல்ல, அப்படின்னு முத்துவும் பார்த்துட்டு இருக்காரு. பரவாயில்லம்மா, முத்து மாதிரி அருணும் உங்க வீட்டுக்கு ஆதரவா தான் இருக்காரு அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்கும் போதே, அந்த வீட்டுக்குன்னே இளிச்சுவாய் மருமகனுங்க கிடைச்சிருக்கானுங்க, இந்த வீட்டுக்கு வந்து வாச்சிருக்காளுங்க பாருங்க மருமகள்ங்கன்னு அப்படின்னு விஜயா சொல்ல, மீனா ஒரு பக்கம் ரோஹிணி ஒரு பக்கமா சங்கடமா நிக்கிறாங்க. அப்பா, அது வீட்டுக்கு வர்றவங்கள பத்தி இல்லப்பா, ஏற்கனவே வீட்டுல இருக்கவங்கள பத்தி தான் அப்படின்னு முத்து படக்குன்னு சொல்ல, அப்ப நானா அப்படிங்கிற மாதிரி முட்டை மொழியை விரிச்சு பார்த்துட்டு இருக்காங்க விஜயா. முத்து மீனா கிட்ட எழுந்து வந்து, மீனா, அதான் கடை திரும்ப வந்துரும்னு சொல்றாங்கல்ல, அருணும் ட்ரை பண்றாப்ல, அப்புறம் என்ன ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறாரு. இல்லங்க, அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல அப்படின்னு மீனா தயங்கிட்டு நிக்க, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு முத்து கேட்க, என்னோட வண்டி காணாம போயிடுச்சுங்க அப்படின்னு மீனா சொல்ல, காணாம போயிடுச்சா, என்ன மீனா சொல்ற அப்படின்னு முத்து கேட்டுட்டு இருக்க. ஓகே, சிந்தாமணி சொன்னபடியே சொன்னதுக்கு மேலேயே செஞ்சிட்டாங்க, சூப்பர் அப்படின்னு யோசிச்சுட்டு நிக்கிறாங்க ரோஹிணி. விஜயா ஆன்னு வாய திறந்து பார்த்துட்டு இருக்காங்க. மனோஜ் ஷார்ப்பா பார்த்துட்டு இருக்க. எப்படிமா காணா போச்சுன்னு அண்ணாமலை கேக்குறாரு. தெரியல மாமா, யாரோ எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்கும் போதே, நோ பார்க்கிங்ல எதுலயாவது விட்டுட்டியா, போலீஸ் எடுத்துட்டு போயிட்டாங்களா அப்படின்னு முத்து கேட்க, இல்லைங்க, கோவிலுக்கு வெளியே தான் நிறுத்தி இருந்தேன், வந்து பார்த்தா காணோம் அப்படின்னு மீனா சொல்ல, யோசிக்கிற முத்து, கோவில் முன்னாடி நிறுத்தினா சேஃபா தானே இருக்கும், லாக் பண்ணனியான்னு கேட்க, அதெல்லாம் லாக் பண்ணி தாங்க நிறுத்தி இருந்தேன், கண்டிப்பா வண்டியை யாரும் ஓட்டிட்டு போயிருக்க முடியாது, யாராவது வேற ஒரு வண்டியில தான் வச்சு எடுத்துட்டு போயிருக்கணும்னு மீனா சொல்றாங்க. விஜயாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. நினைச்சோம் அவங்களால முகத்துல மறைக்க முடியாம, இப்ப வண்டியையும் தொலைச்சிட்டா பாத்தீங்களா, இவ என்னமோ இவ பூ வைக்கிறதுக்கு வண்டி எல்லாம் வாங்கி கொடுத்தான், இப்ப அதெல்லாம் தொலைச்சிட்டு வந்து நிக்கிறா அப்படின்னு அவங்க ஆனந்தமா சொல்ல, நான் ஒன்னும் தொலைக்கல அத்தை, கோவிலுக்கு வெளியே இருந்துதான் யாரோ தூக்கிட்டு போயிருக்காங்க, யார் என்ன எதுக்கு எடுத்தாங்கன்னு தான் தெரியலங்கிறாங்க மீனா. மீனா, அப்பவே நீ எனக்கு ஃபோன் பண்ணி இருக்கலாம்ல, சரி வா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துடலாங்கிறாரு முத்து. இல்லங்க, நான் ஏற்கனவே அருணை பார்த்து பேசிட்டு தான் வந்தேன், அவரு கண்டிப்பா கண்டுபிடிச்சு தரேன்னு சொல்லியிருக்காரு, அப்பதான் அம்மாவோட கடையும் சீக்கிரம் திரும்ப வந்துரும்னு சொன்னாரு அப்படின்னு மீனா சொல்ல, ஆளுக்கு ஒரு மனநிலையோட மீனாவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அம்மாவோட கடையை எடுத்துட்டாங்களேன்னு கவலையில இருந்தா, இப்ப நான் பூ கொண்டு போற வண்டியும் போயிடுச்சு, அதாங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்காங்க. கவலைப்படாதம்மா, அதான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கில்ல, அருண் நம்ம குடும்பத்து ஆளு, சீக்கிரம் கண்டுபிடிச்சு கொடுத்துருவாரு அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, ஆமா மீனா, ஃபீல் பண்ணாத, விடு, வண்டி தானே கிடைச்சிடும், நானும் வெளியில 4 இடத்துல தேடி பார்க்குறேன், சரியா அப்படின்னு முத்து சமாதானம் சொல்லிட்டு இருக்காரு. உன்னையாவது உருப்படியா வச்சுக்க தெரியுதா, ஒரு நாள் இப்படிதான் பணத்தை தொலைச்சிட்டேன்னு வந்து நின்னா, இப்ப வண்டிய காணுமா, இவ ராசியே இப்படிதான் போல இருக்கு அப்படின்னு சிந்தாமணிக்கு தனக்கே தெரியாம க்ளூ கொடுத்த மாதிரி இப்ப முத்துவுக்கு க்ளூ கொடுத்துட்டு இருக்காங்க விஜயா. அப்பா, அம்மாவை கம்முன்னு இருக்க சொல்லுப்பா, அவளே வண்டி தொலைஞ்ச பதட்டத்துல இருக்கிறா, ஒரு ஆறுதல் சொல்லனா கூட பரவாயில்ல, இப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லுப்பா அப்படின்னு முத்து பயங்கர கோவத்துல கத்த. இதுக்கு மேல நான் அவகிட்ட எப்படிடா சொல்றது, எவ்வளவு சொன்னாலும் அவளுக்கு புத்தி வரமாட்டேங்குது அப்படின்னு அண்ணாமலையே சலிச்சு போய் சொல்ல, நான் என்னங்க தப்பா சொன்னேன், இவளுக்கு ஏதாவது சின்னதா ஒரு நல்லது நடந்தா கூடவே பெருசா ஒரு கெட்டது நடக்குது, அதுதானே இவளோட ராசி அப்படின்னு விஜயா சொல்ல, விஜயா போதுங்கிறாரு அண்ணாமலை, நான் உண்மையை தானேங்க சொல்றேன், இவ அப்பா ட்ரெயின்ல அடிபட்டு இறந்தாரு, ஆனா பாருங்க உடனே இவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு விஜயா பழசை இழுத்து பேசிட்டு இருக்க எல்லாருமே திகைச்சு போய் பாக்குறாங்க. அதே மாதிரி தான் இவ நம்ம வாசல்ல வச்சிருந்த பூக்கடையை தூக்குனாங்க,
அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்க அண்ணாமலை முறைக்க விஜயா வாயை மூடிக்கிறாங்க. நல்ல வேலை, வீட்டுக்கு முன்னாடி அந்த பூக்கடை ரொம்ப அசிங்கமா இருந்துச்சு, அதை தூக்கிட்டு போன வரைக்கும் நல்லது அப்படின்னு மனோஜ் ஜாலியா சொல்லிட்டு தலையாட்டிட்டு இருக்க முத்து பயங்கரமா முறைக்கிறாரு. அப்புறம் வண்டியில கொண்டு போய் பூவெல்லாம் வியாபாரம் பண்ணா, இப்ப அதுவும் காணாம போயிடுச்சு. சில பேர் ராசியே இப்படிதான், அவங்களுக்கும் நல்லது நடக்காது, அவங்கள சுத்தி இருக்கவங்களுக்கும் நல்லது நடக்காது அப்படின்னு விஜயா பெருசா கண்டுபிடிச்சு சொல்ல மீனா வெறுத்து போய் கோவத்தோட பாத்துட்டு இருக்காங்க விஜயாவை. விஜயா வார்த்தையை அளந்து பேசுன்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்க. அப்பா நீ விடுப்பா, இவங்களுக்கு இந்த மாதிரி ராசி ஜாதகம் பார்க்கறதெல்லாம் புதுசா என்ன, இப்படி பார்த்து தானே என்னையும் பாட்டி வீட்டுல கொண்டு போய் விட்டாங்க அப்படின்னு முத்து சொல்ல மோத்த திருப்பிக்கிறாங்க விஜயா. ராசி நல்லா இருக்கணும்னு அவசியம் இல்லம்மா, நல்ல மனசு இருந்தாலே போதும். மீனாவோட மனசுக்கு அவ நல்லா இருப்பா, அவளை சுத்தி இருக்கவங்களும் நல்லா இருப்பாங்க. இந்த குடும்பத்துக்கு கிடைச்ச பொக்கிஷம் மீனான்னு பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்க. அவ வண்டி கண்டிப்பா கிடைக்கும், யார் எடுத்தாங்கன்னு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க. அடுத்த விஷத்தை கக்குறாங்க விஜயா. முதல்ல இவ தம்பி எடுத்தானான்னு கேளுங்க அப்படின்னு விஜயா சொல்ல மீனா கோவத்தோட, அத்தை எதுக்கு என் தம்பியை பத்தி தப்பா பேசுறீங்க அப்படின்னு கேட்க, ஏற்கனவே இந்த வீட்டுல இருந்து வண்டியை திருடினவன் தானே அவன் அப்படின்னு மனோஜ் வெடுக்குன்னு சொல்ல, அடுத்து என்ன பதில் சொல்றதுன்னு இல்லாம ஆயிடுது மீனாவுக்கு. நல்லா வேணும் உனக்குன்ற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க ரோஹிணி. அங்க ஆரம்பிச்சதுதான் எல்லாம், அதனாலதானே நீ இந்த வீட்டுக்குள்ளேயே வந்த அப்படின்னு விஜயா சொல்ல, விஜயா கொஞ்சமாவது மனிதாபிமானத்தோட பேசு அப்படின்னு அண்ணாமலை எரிச்சலோட சொல்றாரு. அப்பா சத்யா நல்லா படிச்சு பாஸ் பண்ணி இப்போ ஒரு பெரிய ஃபைனான்ஸ் கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கான்ப்பா, அவனை பத்தி இப்படிலாம் பேச வேணாம்னு சொல்லுங்கப்பா இவங்க கிட்ட அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்கும் போதே, மீனா வீட்டுல தான் இருக்கீங்களா, உங்க வண்டியை கீழே காணோம், அதனாலதான் நீங்க இன்னும் வந்திருக்க மாட்டீங்கன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஸ்ருதி வர்றாங்க. வண்டி கீழெல்லாம் இல்ல, அது மொத்தமாவே காணாம போயிடுச்சுடா அப்படின்னு சந்தோஷமா சொல்றாரு மனோஜ். என்னடா சொல்றேன்னு ரவி கேட்க, ஸ்ருதி மீனா வண்டியை யாரோ எடுத்துக்கிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு ஒன்னும் தெரியாத பாப்பா ரோஹிணி சொல்ல, அப்படியா அப்படின்னு ஸ்ருதி அதிர்ச்சியா கேக்குறாங்க. திருட்டு போயிடுச்சா அண்ணி, அப்படியா அப்படின்னு ரவியும் பக்கத்துல வந்து கேக்குறாரு. கோவிலுக்கு முன்னாடி தான் நிறுத்தி வச்சிருந்தேன் ரவி, யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னு மீனா சொல்றாங்க. ஒரு விஷயம் மீனா, உங்களுக்கு என்னதான் அடிக்கடி பிரச்சனை வந்தாலும் அதை எப்படியாவது டேக்கிள் பண்ணி நீங்க வெளியே வந்துடுறீங்க, அதனாலதான் நீங்க வளரக்கூடாதுன்னு யாரோ இப்படி பண்றாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, ஐயையோ அதுங்க கொஞ்சம் மருந்து இருந்தாலும் இவ கரெக்டா எடுத்து கொடுத்துருவா போல இருக்கே, இதுங்களெல்லாம் வச்சுட்டு நான் ஒரு ஊறுகாய் கூட போட முடியாது போல இருக்கேன்னு பார்த்துட்டு இருக்காங்க ரோஹிணி. அண்ணி அந்த வண்டி வாங்கினதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் எல்லாம் வந்து பிசினஸ் நல்லா டெவலப் ஆச்சு, அது பிடிக்காம தான் யாரோ இப்படி பண்ணி இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ரவி சொல்றாரு. டேய் அவ என்ன இன்டர்நேஷனல் பிசினஸா பண்ணிட்டு இருந்தா, சாதாரணமா ரோட்டு ஓரமா பூ வித்துக்கிட்டு இருந்தா, இதுல பிளான் பண்ணி வேற தூக்க போறாங்களா, யாராவது திருட்டு பசங்க எடுத்துட்டு போயிருப்பானுங்க அப்படின்னு மனோஜ் கேவலமா சொல்ல, நீ சொன்னா கரெக்டா தாண்டா இருக்கும், நீயே பணத்தை திருடினவன் தானே, திருடன் எப்படி யோசிப்பான்னு உனக்கு தான் நல்லா தெரியும், வாயை மூடிக்கிட்டு வாங்கி கட்டிக்காத சொல்லிட்டேன் அப்படின்னு முத்து செம்மையா பதிலடி கொடுத்துடுறாரு மனோஜுக்கு. உடனே திருட்டு ரோஹிணிக்கு திடீர்னு கோபம் வந்துடுது. மனோஜ் நீ அவங்க விஷயத்துல தலையிடாத, எழுந்திருச்சு உள்ளரவா அப்படின்னு அதிகாரமா சொல்ல அவரும் எழுந்து போறாரு. அண்ணி நீங்க ஃபீல் பண்ணாதீங்க அண்ணி, வண்டி கிடைச்சிருங்கிறாரு ரவி. ஆமா மீனா டோன்ட் வரி, கண்டிப்பா வண்டி கிடைச்சிரும், இல்லைன்னா வேற வாங்கிக்கலாம் விடுங்கிறாங்க ஸ்ருதி. மீனா ரொம்பவே வருத்தத்தோட கிச்சனுக்கு வர்ற, கூடவே வர்ற முத்து, மீனா வருத்தப்படாத, வண்டி கிடைச்சிட போகுது, எங்க போக போகுது நான் தேடி பாக்குறேன் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க. இல்லைங்க, அந்த வண்டி வந்ததுலேருந்து என் தொழிலையே ஒரு முன்னேற்றம் இருந்தது, எனக்கும் யாரையும் நம்பி இல்லாம சொந்தமா வேலை செய்ய முடிஞ்சது, எல்லாத்தையும் மீறி நீங்க வாங்கி கொடுத்த வண்டியை இப்படி தொலைச்சிட்டேன்னு தாங்க எனக்கு வருத்தமா இருக்கு அப்படின்னு மீனா அழ ஆரம்பிக்க. என்ன மீனா நீ விடு அப்படின்னு மீனாவை இழுத்து தோளோடு சேர்த்து அணைச்சிக்கிறாரு முத்து. வண்டி காணா போறது திரும்ப கிடைக்கிறதெல்லாம் சாதாரண விஷயம், நீ ஒன்னும் கவலைப்படாத, பாத்துக்கலாம் என்ன அப்படின்னு மீனாவை ஆறுதல் பண்ணிட்டு இருக்காரு முத்து. மறுநாள் காலையில முத்து ரெடியா வந்து ரோட்ல நிக்கிறாரு. அப்போ கார்பரேஷன் கமிஷனரோட கார் வர ஒரு கையை காட்ட வண்டி நிக்குது. கமிஷனர் கீழே இறங்க, சார் அந்த வண்டி அப்படி கொஞ்சம் மறைவா போட்டுடுங்க சார். சார் அந்த மேனேஜர் இப்ப வந்துருவாருங்க சார், வாங்க சார் நீங்களே பாருங்க சார், அங்க என் ஃப்ரெண்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க. கமிஷனரும் மறைவா நின்று பார்த்துட்டு இருக்காரு.
அப்போ சரியா அந்த கோவில் ஆபீசர் வர்றாரு. அப்பா ஒரு டீ போடுப்பான்னு டீ கடைக்காரர்கிட்ட சொல்ல செல்வம் வேகமா எழுந்து சார் வணக்கங்க சார் அப்படின்னு சொல்ல சார் இப்படி வந்துடலாங்க சார் அப்படின்னு முத்து சொல்ல முத்துவும் கார்பரேஷன் கமிஷனரும் கொஞ்சம் மறைவா நின்று பாக்குறாங்க. கோவில் ஆபீசர் அப்படியே பார்த்துட்டு இருக்க சார் நேத்து கூட நான் உங்களை வந்து பார்த்தேன் இல்லைங்க சார், நீங்க கூட கடை வைக்கிறதுக்கு 10,000 ரூபாய் பணம் கொடுக்க சொன்னீங்களே அப்படின்னு செல்வம் கத்தி சொல்லிட்டு இருக்க உடனே செல்வத்தோட கையை பிடிச்சிக்கிட்டு யோ அதை ஏன் இப்படி கத்தி சொல்லிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்க இல்லைங்க சார் எல்லாம் தெளிவா சொல்லணும் இல்லைங்க சார், நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே ரெடி பண்ணியாச்சுங்க சார். சார் மாசம் 2,000 ரூபாய் பணம் கொடுத்துட்றேங்க சார், பூ பழம் எல்லாம் அப்பப்போ கொடுத்துடுறேங்க சார் அப்படின்னு செல்வம் சொல்லிட்டு இருக்க கேட்ட பணத்தை கொண்டு வந்திருக்கியான்னு கேட்குறாரு ஆஃபீஸர். கொண்டு வந்திருக்கேங்க சார் அப்படின்னு செல்வம் சொல்ல டீ இந்தாங்கன்னு அவர் கொடுக்க டீயை வாங்க போறாரு ஆஃபீஸர். செல்வம் பாக்கெட்ல இருந்த பணத்தை எடுத்து இந்தாங்கன்ற மாதிரி முத்து இருக்க சைடு காமிச்சிடாரு. டீயை எடுத்துக்கிட்டு வர்ற ஆஃபீஸர் இந்தா புடி அப்படின்னு டீயை செல்வத்து கையில கொடுத்துட்டு அவர் கொடுத்த கவரை வாங்குறாரு. பாருங்க சார் எண்ணி பாருங்க அப்படின்னு செல்வம் சொல்ல அந்த கவருக்குள்ள இருந்து பணத்தை எடுத்து பணத்தோட அளவை கையில புடிச்சு பாக்குறாரு. பாத்துங்க சார் அப்படின்னு செல்வம் சொல்ல அப்படின்னு பாக்கெட்ல வச்சுக்கிறாரு. டீயை கொடு அப்படின்னு வாங்கி டீ குடிக்க ஆரம்பிக்கிறார் அவரு. சார் மாசம் நான் கரெக்டா 2,000 ரூபாய் கொடுத்துட்றேங்க சார், அந்த பூக்கடையை என் தங்கச்சிக்கே கொடுத்துடுங்க சார் அப்படின்னு செல்வம் சொல்ல அதுதான் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டல, கடை உன் தங்கச்சிக்கு தான் கவலையே படாத, ஆனா காசு வரலன்னு வையே அன்னைக்கே கடையை எடுக்க வச்சிருவேன், இதுக்கு முன்னாடி அந்த அம்மா போட்டிருந்த கடையை கூட நான் தான் எடுக்க வச்சேன் அப்படின்னு அவரு வாக்குமூலம் கொடுத்துட்டு இருக்க செல்வம் லைட்டா இவங்க பக்கம் திரும்பி பாக்குறாரு. உடனே கார்பரேஷன் கமிஷனரும் முத்தும் இந்த பக்கமா நடந்து வந்துட்டு இருக்க டீயை குடிச்சு முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு அவரு நடக்க ஆரம்பிக்க எதிரில் கார்பரேஷன் கமிஷனர் வந்து நிக்கிறாரு. உடனே இவர் பார்த்துட்டு சார் வணக்கங்க சார்ங்கிறாரு. நீங்க என்னங்க சார் இங்க டீ காஃபி ஏதாவது சாப்பிட்றீங்களாங்க சார் அப்படின்னு அந்த ஆபீசர் கேக்குறாரு. சரி அவர் கொடுத்த கவர்ல என்ன இருக்கு அப்படின்னு கமிஷனர் கேட்க அது இல்லைங்க சார் வந்து கடை வைக்கணும்னு கேட்டாங்க, அதுக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தேன் அப்படின்னு ஆபீசர் சொல்ல டாக்குமெண்டா எங்க காட்டு பார்க்கலாம், குடியா அப்படின்னு கார்பரேஷன் கமிஷனர் கேட்க தயங்கிக்கிட்டே எடுத்து கொடுக்குறாரு ஆபீசர். அதுக்குள்ள 500 ரூபாய் நோட்டு பணமா இருக்கு. அதை எடுத்து பார்த்துட்டு அவர் முகத்தை பார்க்க அவர் ஐயோன்னு திடுக்குன்னு பாக்குறாரு. லஞ்சமா வாங்குற அப்படின்னு கார்பரேஷன் கமிஷனர் கேட்க உடனே ஆபீசர் செல்வத்தை பார்க்க செல்வம் முத்துவை பார்க்க 2 பேரும் லைட்டா சிரிக்கிறத பார்த்து ஐயோ மாட்டிக்கிட்டோம் போல இருக்கே அப்படின்னு லேட்டா உரைக்குது ஆபீசருக்கு. இப்படி பணம் வாங்கிட்டு கோவில் வாசல்ல கடை நடத்துறதுக்கும் அதை விட அதிகமா பணம் கொடுத்தா கடையை தூக்குறதுக்கும் தான் வேலை பார்த்துட்டு இருக்கியா நீ அப்படின்னு கமிஷனர் கேட்க சார் சாரிங்க சார் தெரியாம தப்பு பண்ணிட்டேங்க சார் அப்படின்னு உடனே சரண்டர் ஆகுறாரு ஆபீசர். கோவில்ல வேலை பார்த்துட்டு கடவுளுக்கு முன்னாடியே நீ லஞ்சம் வாங்குறியா, என்ன அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கார்பரேஷன் கமிஷனர் கேட்க ஐயோன்னு தவிப்பா பார்த்துட்டு இருக்காரு ஆபீசர். சார் நம்ம ஊர்ல கடவுள் கோவில் எல்லாம் கூட வியாபார பொருள் ஆயிடுச்சுங்க சார், அதை வச்சு சம்பாதிக்கிற ஆளுங்க தான் அதிகமாகிக்கிட்டே போறாங்க அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க சார் 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 தெரியாம தப்பு பண்ணிட்டேங்க சார் 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 அப்படின்னு அவரு அங்கேயே ஸ்ட்ரக் ஆகி நின்றுட்டு இருக்க. என்னையா தெரியாம தப்பு பண்ணிட்ட, ஒரு அரசாங்க அதிகாரி மக்களுக்கு சேவை செய்ய தான் இருக்கீங்க, உன் தேவைக்கு நீ அவங்கள யூஸ் பண்ணிட்டு இருக்கிற, உன்ன மாதிரி சில பேரால் தான் நேர்மையானவங்களையும் பொதுவா கெட்டவங்கன்னு சொல்ல வேண்டி இருக்கு, உன்னைய வேலையை விட்டு டிஸ்மிஸ் பண்றேங்கிறாரு கார்பரேஷன் கமிஷனர். சார் சார் வேணாங்க சார் தெரியாம பண்ணிட்டேங்க சார் அப்படின்னு கேவலமா கெஞ்சிக்கிட்டு இருக்காரு ஆபீசர். சே தெரியாம செய்யற வேலையா இது, கடை வைக்க காசு வாங்குற, இதுக்கு முன்னாடி அங்க தப்பே பண்ணாதவங்கள கடையை காலி பண்ண வச்சிருக்க அப்படின்னு கார்பரேஷன் கமிஷனர் சொல்லிட்டு இருக்க. சார் சார் அதை நானா பண்ணலைங்க சார் அப்படின்னு ஆபீசர் சொல்லிட்டு இருக்க. நீயா பண்ணலன்னா அப்படின்னு கேள்வியா கேட்கிறாரு கமிஷனர். சிந்தாமணின்னு ஒரு லேடி தான் எனக்கு பணம் கொடுத்து அவங்க கடையை தூக்க சொன்னாங்க சார் அப்படின்னு முத்துவுக்கு தேவையான தகவலையும் ஆபீசர் அங்கேயே சொல்லிடுறாரு. முத்து பயங்கரமா வெறி ஆயிட்டு இருக்காரு. கார்பரேஷன் கமிஷனர் முத்துவை பார்க்க சார் அந்த சிந்தாமணிங்கிறவங்க மண்டபம் டெக்கரேஷன் பண்ற வேலை தாங்க சார் பார்த்துட்டு இருக்காங்க, என் பொண்டாட்டிய தொழில் எதிரியா பார்த்துட்டு இருக்காங்க சார், அவ வியாபாரத்தை கெடுக்க தான் அவங்க இந்த ஆள் கிட்ட பணம் கொடுத்து கடையை தூக்க வச்சிருக்காங்க சார் அப்படின்னு முத்து விளக்கம் கொடுக்க அவருக்கு ஓரளவுக்கு புரியுது. மறுபடியும் ஆபீஸ் பக்கம் திரும்புறவரு யார் வந்தாலும் என்ன கொடுத்தாலும் பண்ணிடுவியா நீ, உன் கடமை என்ன அதை நீ ஒழுங்கா பாத்தியா, ஏன் முன்னாடியே பணத்தை லஞ்சமா வாங்கிக்கிட்டு நடிக்கிறியா நீ, உனக்கு அந்த கோவில்ல இல்ல எந்த அரசாங்க வேலையும் கிடைக்க விடாம பண்ணிடுவேன், உன் மேல என்கொயரி வைப்பாங்க அங்க வந்து பதில் சொல்லு போ அப்படின்னு வெறுப்பா கார்பரேஷன் கமிஷனர் சொல்ல தலையை தொங்க போட்டுட்டு அங்கிருந்து போறாரு ஆபீசர்.
இந்தாங்க தம்பி உங்க பணம்னு கார்ப்பரேஷன் கமிஷனர் கவரை நீட்ட தேங்க்யூங்க சார்னு வாங்கிக்கிறாரு செல்வம். முத்து ஒரு தப்பான ஆளை அடையாளம் காட்டி ஆதாரத்தோட நிரூபிச்சிட்டப்பா. உங்க மாமியாரும் அந்த கடையை அங்கேயே நடத்துறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன்னு கார்ப்பரேஷன் கமிஷனர் சொல்ல ரொம்ப நன்றிங்க சார் அப்படின்னு முத்து சந்தோஷமா கையை கூப்பி சொல்றாரு. இருக்கட்டும்பா, நீ வீட்டுக்கு வந்து இந்த ஆள் மேல ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடு, அப்படியே கடை திரும்ப வேணுங்கிறதுக்காக ஒரு ரெக்வஸ்ட் லெட்டரும் எழுதி கொடு அப்படின்னு கமிஷனர் சொல்ல, சார் எனக்கு அந்த ஃபார்மாலிட்டி எல்லாம் தெரியாதுங்க சார்ங்கிறாரு முத்து. பரவாயில்லப்பா, என் அசிஸ்டன்ட் இருக்காங்க, உனக்கு எழுதி கொடுக்க சொல்றேன், நீ கையெழுத்து மட்டும் போடு அப்படின்னு அவரு சொல்ல, சரிங்க சார் சரிங்க சார் நீங்க முன்னாடி போங்க சார், நான் இதோ பின்னாடியே வந்துடுறேன்னு முத்து சொல்ல கார்ப்பரேஷன் கமிஷனர் அவரோட காருக்கு போறாரு. முத்து ஒரு நிம்மதியோட திரும்ப, முத்து சூப்பர்டா, நீ சொன்ன மாதிரியே கடையை திரும்ப வாங்கிட்டேங்கிறாரு செல்வம். எப்படியோ எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுடா அப்படின்னு முத்து சொல்ல, அந்த சிந்தாமணி தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்குல்ல அப்படின்னு செல்வம் கேட்க, மீனாவோட வேலையை கெடுக்கிறதே அந்த அம்மாவோட வேலையா போச்சு, நானும் பொம்பளையாச்சே வயசுல பெரியவங்களாச்சேன்னு பொறுமையா போறேன் அப்படின்னு முத்து சொல்றாரு. நாம இப்படியே விட்டோம்னா அந்த அம்மாவுக்கு இன்னும் திமிரு அதிகமாயிடாது அப்படின்னு செல்வம் கேட்க, முதல்ல நம்ம யாருன்னு அவங்களுக்கு காட்டணும், அதை நான் அப்புறமா கவனிச்சுக்கிறேன், இப்ப சார் வீட்டுக்கு போய் அதுல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு மீனாவை பார்த்துட்டு ஷெட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு முத்து சொல்ல, சரிடா அப்படின்னு கிளம்புறாரு செல்வமும். கோகிலா வீட்டு டோர்பெல் ரிங் ஆக அவங்க வேகமா ஓடி வந்து திறக்கிறாங்க. முத்து உள்ளர வர்றாரு. வாங்க முத்து வாங்க அப்படின்னு அவங்க சொல்ல, சார் வீட்டுக்கு வர சொன்னாங்க மேடம் அப்படின்னு சொல்ல, வெயிட் பண்ணுங்க, என்ன சாப்பிடுறீங்க, டீயா காஃபியான்னு கேக்குறாங்க கோகிலா. இல்லங்க மேடம் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அப்படின்னு அவரு சொல்லிட்டு இருக்கும் போதே ரூம்ல இருந்து வெளியே வர்றாரு கமிஷனர். முத்து வாப்பா அப்படிங்கிறவர் ஒய்ஃப் கிட்ட திரும்பி, கோகிலா நீ சொன்னது உண்மைதாமா, முத்துவுக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ற கமிஷனரையும் அவரோட ஒய்ஃப் கோகிலாவையும் பார்க்க அவ்வளவு அழகா இருக்கு, உட்காருப்பான்னு சொல்லிட்டு அவங்க போக உட்காருப்பான்னு இவரும் சொல்றாரு. வா இந்தாப்பா இதுல ஒரு சைன் பண்ணுன்னு ஒரு பேப்பரை கொடுக்குறாரு. சரிங்க சார்னு முத்து வாங்கி உடனே சைன் பண்றாரு. ரொம்ப நன்றிங்க சார், நான் உன் சொன்ன வார்த்தையை நம்பி நீங்க அங்க வந்தீங்கன்னு முத்து சொல்ல, நான் ரொம்ப வருஷமா கவர்மெண்ட்ல இருக்கேன்ப்பா, இங்கேயும் நிறைய பேர் நேர்மையா இருக்காங்கப்பா, நேர்மையா இருந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுவும் இல்லாம என் ஒய்ஃப் உன்னை பத்தி ரொம்ப நல்ல விதமா சொன்னாங்க, அதுதான் நான் உன்னை நம்பி அங்க வந்தேன் அப்படின்னு கமிஷனர் சொல்ல முத்து உண்மையான சந்தோஷத்தோட சிரிக்கிறாரு. அப்போ கமிஷனரோட மொபைல் ரிங்காக அவர் எழுந்திருக்க முத்துவும் எழுந்திருக்கிறாரு. உட்காரு உட்காரு அப்படிங்கிற கமிஷனர், ஹலோ சார் சொல்லுங்க சார், அது முடிஞ்சிருச்சுங்க சார், எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவரு வெளியில போக, இந்தாப்பா அப்படின்னு முத்துக்கு ஒரு கப்பை கொண்டு வந்து நீட்டுறாங்க அவங்க ஒய்ஃப். போர்ட்டிகோவுக்கு வர்ற கமிஷனர், சரிங்க சார், நீங்க சொன்னதை கண்டிப்பா நான் முடிச்சிருவேங்க சார், எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமா முடிச்சிடுவேங்க சார், குயிக்கா பண்ணிடுறேங்க சார் அப்படின்னு போனை வச்சுட்டு திரும்புறாரு. சரியா அவர் முன்னாடி வந்து அருண் நிக்கிறாரு. வணக்கம் சார் அருண் சொல்ல, யார் நீங்க, என்ன வேணும்னு கேக்குறாரு கமிஷனர். சார் என் பேரு அருண்குமார் சார், நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு அருண் சொல்லிட்டு இருக்க முத்து அந்த பேரு கேட்டதும் அப்படியே காஃபியை குடிச்சிட்டு திரும்பி பாக்குறாரு. அதான் பார்த்தோன்னே தெரியுதே, என்ன விஷயம் சொல்லுங்கன்னு கேக்குறாரு கார்ப்பரேஷன் கமிஷனர். சார் பொன்னியம்மன் கோவில் வாசல்ல இருக்கிற ஒரு பூ கடையும் கரும்பு ஜூஸ் கடையும் கார்ப்பரேஷன்ல இருந்து வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க, அது சம்பந்தமா தாங்க சார் உங்களை பார்க்க வந்தேன், இன்ஸ்பெக்டர் உங்ககிட்ட இந்த லெட்டரை கொடுக்க சொன்னாரு அப்படின்னு அருண் சொல்ல, சரி அங்க கடை வச்சிருக்கவங்க உங்களுக்கு என்ன வேணும்னு கேக்குறாரு கமிஷனர். என் ஃபேமிலி தாங்க சார், ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி, அவங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா இனிமே அந்த தப்பு நடக்காம நான் பாத்துக்கிறேன், அந்த கடையை திரும்ப வைக்கிறதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும், இந்தாங்க சார் அப்படின்னு அருண் லெட்டர் நீட்டிட்டு இருக்காரு. இங்க பாருங்க சிபாரிசு எல்லாம் எனக்கு பிடிக்காது, சரி கொடுங்க பாக்கலாம் அப்படின்னு கவரை வாங்குறாரு கமிஷனர். ஓகேங்க சார் அப்ப நான் கிளம்புறேன் அப்படின்னு அருண் அங்கிருந்து கிளம்பிட கமிஷனர் உள்ளர் வர்றாரு. முத்து எழுந்து நிக்க, முத்து இப்ப வந்தவரு அப்படின்னு கமிஷனர் கேட்டுட்டு இருக்க, நான் கேட்டுட்டு இருந்தேங்க சார் அப்படின்னு முத்து சொல்ல, அவர் உனக்கு அப்படிங்கிறாரு கமிஷனர். என் ஒய்ஃபோட தங்கச்சி வீட்டுக்காரரு தாங்க சார் அவரும் இந்த கடை விஷயமா தாங்க சார் உங்ககிட்ட கேட்க வந்திருக்காரு அப்படின்னு முத்து சொல்ல, ஏன்பா இந்த மாதிரி சிபாரிசு எல்லாம் எனக்கு பிடிக்காது, நீ தனியா யாரையும் கேட்காம நேரா என்ன வந்து பார்த்த, நீ சொன்னதை நீ நிரூபிச்சும் காமிச்ச, ஆனா இவரை பாரு இன்ஸ்பெக்டர் கிட்ட சிபாரிசு கடிதம் வாங்கிட்டு என்ன வந்து பார்க்க வந்திருக்காரு அப்படின்னு கமிஷனர் சொல்ல, சார் அவரும் என் அத்தை கடைக்காக தாங்க சார் வந்து பேசிட்டு போறாரு அப்படின்னு முத்து சொல்ல, அதை விடு உங்க அத்தை மேல தப்பு இல்லைன்னு சொல்லாம இனிமே தப்பு நடக்காதுன்னு சொன்னாரு, இந்த மாதிரி சொன்னா அந்த கடை மேல வந்த கம்ப்ளைண்ட் உண்மைன்னு ஒத்துக்கிற மாதிரி ஆயிடும் இல்லையா அப்படின்னு கமிஷனர் கேட்க, அவரு கேட்கிற அர்த்தம் முத்துவுக்கு சட்டுன்னு புரியல, ஆனாலும் பதறி போய்
சார் அப்படியெல்லாம் இல்லைங்க சார், அந்த அர்த்தத்துல இல்லைங்க சார். அவரும் உதவி பண்ணணும்னு தாங்க சார் நினைச்சிருக்காரு அப்படின்னு முத்து சொல்ல, இதோ பாரு, அவரு தான் போலீஸ், உண்மையை அவர் தானே நிரூபிக்கணும். ஆனா அவர் லெட்டர் வாங்கிட்டு வந்து சரி பண்ணலான்னு யோசனை பண்ணியிருக்காரு. நீ தான் போலீஸ் பார்க்க வேண்டிய வேலையை பார்த்து தப்பான ஆளை அடையாளம் காமிச்சிட்ட அப்படின்னு கமிஷனர் சொல்ல, சார் நம்ம என்னதான் தப்பு பண்ணலனாலும் நம்ம கிட்ட சரியான ஆதாரம் இல்லைன்னா உலகம் நம்பாதுங்க சார் அப்படின்னு முத்து சொல்ல, 2 பேரும் ஒரே கடைக்காக தான் பேச வந்திருக்கீங்க. சரி நீ கிளம்பு, ஈவினிங்குள்ள 2 கடையும் அங்க வந்துடுங்கிறாரு கமிஷனர். சார் ரொம்ப நன்றிங்க சார். நன்றிங்க மேடம், வரேங்க மேடம் அப்படின்னு முத்து கிளம்ப 2 பேரும் தலையாட்டுறாங்க. 2 போன முத்து திரும்பி சார்னு கூப்பிட என்னன்னு கேக்குறாரு கமிஷனர். ஒரு சின்ன உதவிங்க சாருங்கிறாரு முத்து. சொல்லுன்றாரு அவரு. இப்ப வந்தாரு இல்லைங்க சார் அருண், அவருக்கும் எனக்கும் ஒரு சின்ன மனஸ்தாபம் இருக்குங்க சார், எங்களுக்குள்ள அவ்வளவா பேச்சுவார்த்தை இல்லைங்க சார் அப்படின்னு முத்து சொல்ல, சகலைங்களுக்குள்ள சண்டையான்னு கேக்குறாங்க கோகிலா. சண்டைலாம் இல்லைங்க மேடம், ஒருத்தரை பத்தி ஒருத்தர் சரியா புரிஞ்சுக்கல. ஆனா ஆள் நல்ல ஆள் தாங்க மேடம், என் ஒய்ஃபோட தங்கச்சிய நல்லா பாத்துக்கிறாரு. அவருக்கு என்னன்னா அவரால அந்த கடை வந்துச்சுன்னா அவரு சந்தோஷப்படுவாரு, அதனால அந்த கடை திரும்ப வந்தது அவர் உங்களை வந்து பார்த்து லெட்டர் கொடுத்ததுனாலன்னு இருக்கட்டும் சார் அப்படின்னு முத்து கேட்க, என்னடா இவங்கிற மாதிரி கமிஷனர் முத்துவை பார்த்துட்டு அவரோட ஒய்ஃபை பார்க்குறாரு. ஏப்பா நீ தானேப்பா அந்த கடையை கொண்டு வரதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்ட அப்படின்னு கோகிலா கேட்க, மேடம் நான் கஷ்டம்லாம் படலைங்க மேடம், என் குடும்பத்துக்கு என்ன தேவையோ அதை நான் பண்றேன். அருணும் நல்லது நினைச்சுதாங்க மேடம் வந்திருக்காரு. அவரு முயற்சி பண்ணி நடக்காம என்னால நடந்ததுன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அது எங்களுக்குள்ள இன்னும் ஈகோவை கிளப்பி விட்டுடும். குடும்பத்துக்குள்ள எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் மேடம், இந்த விஷயம் அவரால நடந்ததாகவே இருக்கட்டும் சார் அப்படின்னு முத்து கேட்க, என்னடா இந்த கிரெடிட் அப்படியே தூக்கி கொடுக்கறான்னு பார்த்துட்டு இருக்காரு அவரு. முத்து தான் செய்யாத விஷயத்துக்கும் நல்ல பேர் எடுக்கணும்னு தான் எல்லாரும் நினைப்பாங்க, ஆனா நீ உங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு நீ செஞ்ச நல்லதை கூட வெளியில காமிக்க கூடாதுன்னு நினைக்கிற பாரு முத்து, நீ ரொம்ப டிஃப்ரெண்டான ஆளுதான் ஐயா. சரி நான் பாத்துக்கிறேங்கிறாரு கமிஷனர். கோகிலாவும் சின்ன சிரிப்போட பார்த்துட்டு இருக்க, சரிங்க சார், தேங்க்யூங்க சார், வரேங்க மேடம் அப்படின்னு முத்து கிளம்புறாரு. முத்து கிளம்பிட ஹஸ்பண்ட் கிட்ட வர்ற கோகிலா, இந்த காலத்துல இப்படி ஒரு பையனை பாக்குறது ஆச்சரியமா இருக்குல்லங்க அப்படின்னு கேட்க, ஆமான்னு அவரும் சிரிக்கிறாரு. உட்கார்ந்து சரின்னு லெட்டரை பிரிச்சு பார்த்துட்டு இருக்காரு கமிஷனர். இங்க கோவில்ல மீனா அவங்க அம்மா சீதா 3 பேரும் ஒரே லைனா நின்று சாமி கும்பிட்டு இருக்காங்க. மீனா ரொம்பவே உடைஞ்சு போயிருக்காங்க. ஏன் சாமி எனக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குற, எங்க கடையை எடுத்துட்டு போயிட்டாங்க, என் வண்டியும் திருடு போயிருச்சு, அந்த கடை தான் எங்களுக்கு ஒரு வாழ்வு ஆதாரமா இருந்துச்சு, இது எல்லாத்துக்கும் நீதாமா ஒரு வழியை காட்டணும் அப்படின்னு உருகி உருகி கும்பிட்டு இருக்காங்க மீனா. நாளைய ப்ரோமோவில் சிந்தாமணி அவங்க வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. சிந்தாமணியோட டிரைவரை வெளியே இழுத்து விட்டுட்டு முத்து டிரைவர் சீட்டுக்கு வந்து உட்கார்றாரு. சிந்தாமணி மறுபடியும் வெளியே போறதுக்காக வர்றாங்க. அவங்க கிட்ட முத்து எதையோ காமிக்க, எதுக்கு என் கார் எடுத்தேன்னு கேக்குறாங்க அவங்க. இப்போ கடையும் கரும்பு ஜூஸ் மிஷினும் அங்கேயே வந்தாச்சு, அதே மாதிரி மீனாவோட வண்டியையும் நீங்க தான் தூக்குனீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும், அது எங்க இருக்குன்னு சொன்னீங்கன்னா உங்க கார் வரும் அப்படின்னு முத்து சொல்ல, சிந்தாமணி முத்துவை முறைச்சிட்டு நிக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.